வீட்டில் இருந்துகிட்டே சைடு பிசினஸ் பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னால் வேலைக்கு போக முடியல, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீஷோ பொறுத்த அளவுக்கு நீங்க ஸ்டாக் அதிகமாக வாங்கி போடணும் அப்படின்னு தேவையே இல்லைங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது. நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மீஷோல ஃபேக் ஆர்டர் அதிகமா வருது, அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரை எனக்கு ஃபேக் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்தது இல்லைங்க. அதே மாதிரி எனக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகம் வந்ததில்லை. ரிட்டர்ன்ஸ் வரது வராதது நம்ம பேக்கிங் பண்றது பொறுத்துது அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நான் மீஷோ பத்தி வீடியோ போட்டாவே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, வந்து மெசேஜ் பண்றீங்க. நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நான் வீட்டுல தான் இருக்கேன், நானும் உங்களை மாதிரி வந்து மீஷோல சேல் பண்ணணும், எனக்கும் உங்க வீடியோ பார்த்த உடனே வந்து மீஷோல எப்படி சேல் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இல்லாம இருந்துச்சு. ஆனா வந்து உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, கண்டிப்பா உங்களால வந்து என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. மீஷோல ஜிஎஸ்டி இல்லாமையும் பண்ணலாம், ஜிஎஸ்டி இருந்தாலும் பண்ணலாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க என்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு தெரியல, ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வித்தவுட் ஜிஎஸ்டிலேயே பண்ணிக்கலாம். நீங்க ஜிஎஸ்டி வாங்கினதுக்கு அப்புறமா இதே அக்கௌண்ட்ல வந்து நீங்க ஆர்டர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. நீங்க மறுபடியும் ஜிஎஸ்டி வாங்கினதுக்கு அப்புறமா வித்தவுட் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ணவே முடியாது. திரும்ப புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி தான் வருங்க. நான் இப்பதான் ஸ்டார்டிங்ல நான் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் மீஷோல சேல் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வித்தவுட் ஜிஎஸ்டிலே நீங்க பண்ணிக்கலாம். இது வித்தவுட் ஜிஎஸ்டில நீங்க பண்ணிட்டு நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஆட் பண்ண முடியாது. மீஷோல நீங்க வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா நிறைய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா வந்து நீங்க வித்தவுட் ஜிஎஸ்டில பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாராளமா நீங்களும் வந்து சூப்பரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மீஷோ பொறுத்த அளவுக்கு இந்த பொருள் தான் சேல் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்க எந்த பொருள் வேணா எப்படி வேணா நீங்க சேல் பண்ணலாம். நான் வித்தவுட் ஜிஎஸ்டில பண்ணணும், நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மீஷோ வித்தவுட் ஜிஎஸ்டில நீங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்க மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓபன் பண்ண ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ், ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். தினமும் ஒரு 5 ஆர்டர் 10 ஆர்டராவது நீங்க எடுத்துடலாம். நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மீஷோல ஸ்டார்டிங்ல இப்பதான் செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வித்தவுட் ஜிஎஸ்டில நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வித்தவுட் ஜிஎஸ்டி ஆர்டர்ஸ் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ப்ராப்பரா ஜிஎஸ்டி வாங்கிட்டு பிளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு நிறைய பேர் வந்து உங்க சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு மூலையில எனக்கு எதுவுமே மைண்ட்ல தோணல, எதுவுமே பண்ண தோணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆகி நானும் உங்களை மாதிரி வீட்டுல இருந்துகிட்டே வந்து சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. அது பெண்களால மட்டும்தாங்க முடியும். இப்பெல்லாம் வருங்காலத்துல ஏதோ படிப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க நம்மளால முன்னேற முடியும். படிப்பு இல்ல அப்படின்னா நம்ம கையில ஒரு சுயதொழில் இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க நம்மளால வந்து முன்னேற்றம் அடைய முடியும். ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிச்சாலுமே அது நம்மளோட சொந்த உழைப்புல நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னு ஒரு மன திருப்தியோட நம்ம இருக்கலாங்க. ஒரு சில குடும்பத்துல பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, அதாவது வேலைக்கே போக விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் வீட்டுல இருந்துகிட்டே வந்து இந்த மாதிரி தொழில்கள், சின்ன சின்ன தொழில்கள் வந்து செஞ்சு முன்னேற்றம் அடைய செய்யலாங்க. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாரு, அவர் வந்து ஒர்க் போறாருங்க. ஆனா இருந்தாலுமே அந்த பேமெண்ட் வந்து பத்த மாட்டேங்குது. சரி நம்ம வீட்டுல இருந்துகிட்டே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதாங்க இந்த இதுக்குள்ள இறங்கினேன். மீஷோல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டாக் வந்து ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் வந்து கையில வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா எப்ப எந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமா வரும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆர்டர்ஸ் வர்றப்ப நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் கையில இருந்துகிட்டே இருக்கணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாம தாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்களும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுல இருந்துகிட்டு நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம். நம்ம குடும்பமா இருக்கட்டும், இல்ல நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம முன்னேற்ற பாதைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு விஷயத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போற வரலுமே அந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம அதை வந்து இடையில வந்து நிறுத்தவே கூடாது. எவ்வளவு தடங்கள் வந்தாலுமே நிறுத்தவே கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது நம்ம வாழ்க்கையில ஒரு சிறந்த பாடத்தை கத்து கொடுக்குங்க. பெண்களா நம்ம வந்து வெளியில சுதந்திரமா வந்து நம்மளால நடமாட முடியல, இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில நீங்க வீட்டுல இருந்துகிட்டே வந்து ஏதாவது ஒரு சுயதொழில் இல்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் வந்து முன்னேற்றம் அடையலாம். அவங்க அது சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து நம்ம காதுல வாங்காம நம்மளோட பாதையில நம்ம கரெக்டா போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து வெற்றி பாதையை நம்ம தொடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஒரு சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.